Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் ஆவரேஜஸ்ங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஆவரேஜஸ் அப்படிங்கிறது ஆமாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. பட் இதில் என்ன அப்படின்னா அதுலேயே ஷார்ட்கட்ஸ் இருக்குது. எதுக்குன்னா ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிம்பிளான நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 5, 10, 15, 4, 6. இதுக்கு ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்போம்? சம் ஆஃப் ஆல் த அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அதாவது 5 ப்ளஸ் 10 ப்ளஸ் 15 ப்ளஸ் 4 ப்ளஸ் 6 டிவைடட் பை இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 5 இருக்குது. ஸோ sum of all the observations divided by total number of observations. அது என்ன கிடைக்கும்னா 8 கிடைக்கும். ஸோ இது சிம்பிள் தான். இப்போ சிம்பிளான நம்பர்ஸ் எடுக்கும்போது அந்த மாதிரி நம்ம ப்ளஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது ஈஸியாக இருக்குது. பட் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான நம்பர்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணுறதுக்கே ஒரு குவைட் அ லாங்கர் டைம் எடுக்கும் இல்லையா? அதனால நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா we can select a number between the shortest number. அதாவது 232ங்கிற நம்பருக்கும் 256ங்கிற நம்பருக்கும். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 232. அதே மாதிரி கிரேட்டஸ்டான நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 256. இந்த நம்பர்ஸ்க்கு நடுவில் ஏதோ ஒரு நம்பரை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது 240 இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நான் 240ங்கிறது வச்சுக்கிறேன். ஸோ 240ங்கிறது எடுத்துக்கோங்க. இப்போ 240 விட ஒரு நம்பரும் எவ்வளோ கிரேட்டஸ்டாக இருக்குது லெஸராக இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 243 எடுத்துக்கலாம். இதை விட 240 விட 243 3 பெருசாக இருக்குது. அப்போ +3ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 240 விட 232 வந்து 8 வந்து சின்னதாக இருக்குது, லெஸ்ஸராக இருக்குது. அதனால நான் -8ன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி 240ங்கிற நம்பரை விட 256 வந்து 16 வந்து பெருசாக இருக்குது. அப்போ +16ன்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி 240 விட 239 வந்து 1 சின்னதாக இருக்குது. அதனால -1ன்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி 240 விட இது +5 இருக்குது. அதனால +5ன்னு எழுதிக்கோங்க. இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு நாம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எழுதிக்கலாம். இது வந்து 5 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 9 இருக்குது. ஸோ 9 இருக்குது, இங்கே வந்து 16 இருக்குது. ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணும்போது இது 7 கிடைக்கும். ஓகே, 3 + 7 + 5. ஸோ இது +7 இல்லையா? இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா we'll get 15 divided by 5 which is equal to 3. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம எழுதியிருக்க 240 கூட இந்த 3யை நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 243. ஸோ இதுதான் நம்மளோட ஆவரேஜ். சிம்பிளாக இருக்குல்ல? நம்ம ட்ரெடிஷ்னலாக எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி டிவைடட் பை 5 பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுக்கும். ஆனால் நம்ம இப்போது சிம்பிளாக நம்ம கண்டுபிடிக்கும் போது ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இந்த ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பிளேஸ்மெண்ட்டில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.